43 வயதாகும் நிதின் நவீன் பாரதிய ஜனதா கட்சியின் மிக இளம் வயதில் தேசிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டவர் என்ற பெருமையை பெற்றார். முன்னதாக பீகார் தேர்தலில் பாட்னாவின் பங்கிப்பூர் தொகுதியில் வெற்றி பெற்று தொடர்ந்து 5வது முறையாக சட்டமன்ற உறுப்பினரானார். இளம் வயதினரை தலைமை பொறுப்பில் அமர்த்தி பிற அரசியல் கட்சிகளுக்கு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி இருப்பதாக பாஜகவினர் இவரது தேர்வு குறித்து பெருமைப்படுகின்றனர். The International Booker Prize 2025 is Heart Lamp by Banu Mushtaq, translated by Deepa Basti. கன்னட எழுத்தாளர் பானு முஷ்டாக் தனது ஹாட் லேம்ப் சிறுகதை தொகுப்பிற்காக சர்வதேச புக்கர் பரிசை வென்றார். பிற மொழிகளிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களுக்கு கொடுக்கப்படும் இந்த பரிசை வென்ற முதல் கன்னட எழுத்தாளர் மற்றும் 2வது இந்திய எழுத்தாளர் என்ற பெருமையை பெற்றார் பானு. இவர் பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள் மற்றும் சாதிய பாகுபாடுகளுக்கு எதிராக தனது எழுத்துக்களின் மூலம் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். சர்வதேச மகளிர் கிரிக்கெட்டில் அதிவேகமாக 10,000 ரன்களை கடந்த வீராங்கனை என்ற வரலாற்று சாதனையை இந்த ஆண்டில் நிகழ்த்தினார் ஸ்மிருதி மந்தனா. அவர் மொத்தம் 281 போட்டிகளில் விளையாடியுள்ளார். 2025 மகளிர் உலகக்கோப்பையை இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி வென்றதில் மந்தனா முக்கிய பங்காற்றினார். காதலருடனான திருமணம் நின்று போனது, தந்தையின் திடீர் உடல்நலக்குறைவு போன்ற தனிப்பட்ட சரிவுகளால் துவண்டு போகாமல் மீண்டும் கிரிக்கெட் களம் கண்டு தீரத்துடன் செயல்பட்டு வருகிறார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அபார வெற்றி பெற்றதன் மூலம் 10வது முறையாக பீகார் முதல்வராக பொறுப்பேற்று சாதனை படைத்தார் நிதிஷ்குமார். लोगों के प्रति संविधान और विधि के अनुसार மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜகவுடனான கூட்டணி மற்றும் நலத்திட்டங்கள் தேர்தல் வெற்றிக்கு முக்கிய பங்களித்தாலும் இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்த நிதிஷின் மீது பீகார் மக்களின் நம்பிக்கையும் நல்லெண்ணமும் குறையவில்லை என்பதையே தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தின. வழக்கமாக தெருக்கள் அளவில் மட்டுமே இருக்கும் தெருநாய் பிரச்சனை இந்த ஆண்டு தேசிய பிரச்சனையாகவே மாறியது. நாடாளுமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் கூட இது பேசப்பட்டது. நாய்களுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் நாடு தழுவிய விவாதமே நடைபெற்றது. கூட்ட நெரிசல் மிகுந்த இடங்கள் எவ்வளவு ஆபத்தானவை என்பதை விபத்துகள் உணர்த்தின. கும்பமேளாவில் 30 பேர், டெல்லி ரயில் நிலையத்தில் 18 பேர், பெங்களூரு IPL கொண்டாட்டத்தில் 11 பேர், கரூர் தாவேகா கட்சி நிகழ்ச்சியில் 41 பேர், திருப்பதியில் 9 பேர், கோவா கோயிலில் 7 பேர், ஹரித்வார் மானசா தேவி கோயிலில் 6 பேர் என கூட்ட நெரிசல் மரணங்கள் பதற வைப்பதாக இருந்தன. பிப்ரவரி மாதம் நடைபெற்ற டெல்லி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று ஆம் ஆத்மியிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றியது. மொத்தமுள்ள 70 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி 48 இடங்களிலும் ஆம் ஆத்மி 22 இடங்களிலும் வெற்றி பெற்றன. ரேகா குப்தா முதல்வராக பதவியேற்றார். நவம்பரில் நடந்த பீகார் தேர்தலில் NDA கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்றது. மொத்தமுள்ள 242 இடங்களில் NDA கூட்டணி 202 இடங்களில் வெற்றி பெற்றது. நிதிஷ்குமார் 10வது முறையாக பீகார் முதல்வராக பதவியேற்றார். 2025 யாருமே எதிர்பாராத வகையில் ஒரு முக்கியமான தேர்தல் நடைபெற்றது. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் உடல்நிலை சரியில்லை என கூறி திடீரென ராஜினாமா செய்தார். இம்முடிவுக்கு பின் அரசியல் அழுத்தங்கள் இருந்ததாகவும் சர்ச்சைகளும் எழுந்தன. இதன் பின் நடந்த தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சுதர்சன் ரெட்டியை வீழ்த்தி NDA கூட்டணியின் CP ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்று துணை ஜனாதிபதியானார். ஜூன் 12ஆம் தேதி இந்திய விமானத்துறை வரலாற்றில் கருப்பு நாளாக அமைந்தது. அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட விமானம் கீழே விழுந்து தீப்பிடித்ததில் ஒரே ஒருவர் தவிர உள்ளே இருந்த 242 பேரும் இறந்தனர். விமானம் விழுந்த கட்டடத்தில் இருந்த 30 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். விமானத்தில் எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்சுகள் அணைந்ததால் என்ஜினுக்கு ஆற்றல் கிடைக்காமல் செயலிழந்து கீழே விழுந்ததாக முதல் கட்ட விசாரணை முடிவுகள் தெரிவித்தன. நவம்பர் 10ஆம் தேதி மாலை தலைநகர் டெல்லி பெரும் பதற்றத்தில் ஆழ்ந்தது. இந்திய ஆட்சி பீடத்தின் பிரதான இடங்களில் ஒன்றான செங்கோட்டைக்கு அருகே கார் குண்டுவெடிப்பில் 15 பேர் உயிரிழந்தனர். காஷ்மீர் மருத்துவர் உமர் முகமது என்பவர் குண்டு வெடித்த காரை ஓட்டி வந்தார் என டெல்லி காவல்துறை கூறியது. இது தொடர்பான வழக்கில் தேசிய புலனாய்வு முகமை 8 பேரை கைது செய்துள்ளது. உலகின் மிகப்பெரிய மனித கூடுகை என சாதனை படைத்த கும்பமேளா பிரயாக்ராஜில் நடைபெற்றது. 45 நாட்கள் நடைபெற்ற விழாவில் 66 கோடி பேர் புனித நீராடினர். 40 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் சிறிய நகரமே பிரயாக்ராஜில் அமைக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள், மாநில முதல்வர்கள், வெளிநாட்டு தூதர்கள் என பலர் நீராடினர்.
ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய விமானங்கள் பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்தின. காஷ்மீரின் பஹல்காமில் 26 சுற்றுலா பயணிகளை பயங்கரவாதிகள் கொன்றதற்கு பதிலடியாக இத்தாக்குதலை இந்தியா நடத்தியது. பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்களை இந்திய விமானங்கள் குறிவைத்து அழித்தன. பாகிஸ்தானும் பதில் தாக்குதல் நடத்தியது. 4 நாட்கள் நடைபெற்ற இந்த போர் இருதரப்பு ராணுவ உயரதிகாரிகள் தொலைபேசியில் பேசிய நிலையில் முடிவுக்கு வந்தது. வங்கதேச முன்னாள் பிரதமர் கலிதா ஜியா மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். கலிதா ஜியா வங்கதேச வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் என்றும் இந்தியாவுடனான நட்புறவை விரும்பியவர் என்றும் பிரதமர் தன் இரங்கல் செய்தியில் தெரிவித்திருக்கிறார். 2015ஆம் ஆண்டு டாக்காவில் கலிதா ஜியாவை சந்தித்து பேசியதையும் பிரதமர் நினைவு கூர்ந்துள்ளார். கலிதா ஜியாவின் குடும்பத்தினருக்கும் வங்கதேச மக்களுக்கும் ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் மோடி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மத்திய பட்ஜெட் இன்னும் 1 மாதத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் இதில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொருளாதார வல்லுநர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். நித்தி ஆயோக் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் பங்கேற்றார். நித்தி ஆயோக் துணைத் தலைவர் சுமன் பெரி, நித்தி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரி சுப்பிரமணியன் மற்றும் அந்த அமைப்பின் உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பது, வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பது, முதலீடுகளை ஈர்ப்பது உள்ளிட்ட தலைப்புகளில் பேசப்பட்டதாக தெரிகிறது. 2026-2027 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி சமர்ப்பிக்கப்படும் என தெரிகிறது. மேற்கு வங்காளத்தில் சட்டமன்ற தேர்தல் பணிகளை முடுக்கி விடுவது குறித்து பேச மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கொல்கத்தா சென்றுள்ளார். 3 நாள் பயணமாக சென்றுள்ள அவர் கட்சியின் பல்வேறு அமைப்புகளின் தலைவர்களை சந்தித்து பேசுகிறார். மேற்கு வங்க பாஜக எம்பிக்கள், எம்எல்ஏக்களையும் அமித் ஷா சந்திக்க உள்ளார். வியூகங்கள் குறித்து அமித் ஷா விவாதிப்பார் என தெரிகிறது. இந்த பயணம் முழுக்க முழுக்க கட்சியின் அமைப்பு ரீதியான வலிமையை உறுதிப்படுத்துவதே மட்டுமே நோக்கம் என பாஜக பிரமுகர்கள் தெரிவித்தனர். மேற்கு வங்காளத்தை வெல்வதே தங்கள் அடுத்த இலக்கு என பீகார் தேர்தல் முடிவில் பாஜக கூறியிருந்தது. கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது நடைபெற்ற தாக்குதல்கள் வருங்காலங்களில் நடக்காமல் இருக்க பிரதமர் மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவருக்கு காங்கிரஸ் பொதுச் செயலர் KC வேணுகோபால் கடிதம் எழுதியுள்ளார். கிறிஸ்துமஸின் போது சில மாநிலங்களில் நடந்த தாக்குதல்கள் தொடர்பாக பிரதமர் மௌனம் காப்பது சரியல்ல என்று KC வேணுகோபால் குறிப்பிட்டுள்ளார். இனியாவது இவ்விவகாரத்தில் பிரதமர் தலையிட்டு அனைத்து மத மக்களுக்கும் அரசமைப்பு சாசனம் தந்துள்ள அடிப்படை உரிமையை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் KC வேணுகோபால் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரம் குறித்து விளக்கமளித்துள்ள பாஜக செய்தி தொடர்பாளர் டாம் வடக்கன், பெரும்பாலான தாக்குதல்கள் தனிப்பட்ட பிரச்சினை அடிப்படையிலானவை என்று கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் பிராமண சமூகத்தைச் சேர்ந்த பாஜக எம்எல்ஏக்கள், MLC-க்கள் கூட்டம் நடத்தியிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்று சாதி ரீதியாக கூட்டங்கள் நடத்தக்கூடாது என்றும் அரசமைப்பு சாசனத்திற்கு எதிரான இச்செயல் ஒழுங்கீனமாக கருதப்படும் எனவும் மாநில பாஜக தலைவர் பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். அதே நேரம் இதுபோன்ற கூட்டங்கள் நடத்துவதில் தவறு ஒன்றும் இல்லை என உத்தரப்பிரதேச துணை முதலமைச்சர் கேசவ் பிரசாத் மௌரியா தெரிவித்திருக்கிறார். கடந்த 23ஆம் தேதி பாஜக MLA பஞ்சானத் மனைவியின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் பிராமண சமூக MLA-க்கள், MLC-க்கள் பங்கேற்றனர். இது அரசியல் ரீதியான கூட்டம் அல்ல என்றும் சமூக ரீதியான நிகழ்வு என்றும் MLA தரப்பில் விளக்கம் தரப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் கடுமையான பனிமூட்டம் தொடர்கிறது. இன்றும் 100க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பல விமானங்கள் தாமதமாகி வருகின்றன. மேலும் பல விமானங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளன. டெல்லியிலிருந்து இயங்கும் ரயில்கள் சில மணி நேரம் தாமதமாக இயங்கி வரும் நிலையில் பயணிகள் பாதிக்காமல் இருக்க கூடுதல் ரயில்கள் இயக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. சாலைகளிலும் பனிமூட்டம் காணப்படுவதால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. காற்று மாசு குறியீடு அளவு தொடர்ந்து மோசமான அளவிலேயே நீடிக்கிறது. உலகின் பழமையான மலைத்தொடர்களில் ஒன்றான ஆரவல்லியை பாதுகாப்பதில் எழுந்துள்ள சிக்கல்கள் குறித்து சூழலியல் நிபுணர்கள் CR பாபு மற்றும் MK பண்டிட் ஆகியோர் கவலை தெரிவித்துள்ளனர். 100 மீட்டருக்கு மேல் உயரம் கொண்ட மலைகள் மட்டுமே ஆரவல்லி மலைத்தொடராக கருதப்படும் என்பது அறிவியல் பூர்வமற்றது என அவர்கள் கூறுகின்றனர். வெறும் உயரத்தை மட்டும் வைத்து பார்க்காமல் அதன் புவியியல் அமைப்பை கொண்டே வரையறுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகின்றனர்.
இத்தகைய புதிய வரையறையால் 80 விழுக்காட்டுக்கும் அதிகமான மலைப்பகுதிகள் பாதுகாப்பு வளையத்திலிருந்து வெளியேறி சட்டவிரோத சுரங்க தொழிலுக்கு வழிவகுக்கும் என்றும் இது நிலத்தடி நீர் மட்டத்தை பாதிப்பதோடு தார் பாலைவனம் மற்ற பகுதிகளுக்கு விரிவடைவதற்கு காரணமாகும் என்றும் அவர்கள் எச்சரிக்கின்றனர். தமிழகம் முழுவதும் உள்ள வைணவ திருத்தலங்களில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு பக்தி பெருக்கோடு மிகச் சிறப்பாக நடைபெற்றது. நமோ நமோ நாராயண ஓம் நமோ நாராயண. வைகுண்ட ஏகாதசி நன்னாளில் சொர்க்கவாசல் வழியாக இறைவனை தரிசிப்பது பிறவி பிணியிலிருந்து விடுதலை அளித்து முக்தியை தரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. இதையொட்டி மார்கழி மாதத்தின் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் பெருமாளை தரிசிக்க கோயில்களில் குவிந்தனர். மதுரையில் புகழ்பெற்ற தல்லாக்குளம் பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு அதன் வழியாக பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கோவையில் 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த காரமடை அரங்கநாத சுவாமி கோயிலில் வைகுண்ட ஏகாதசியையொட்டி சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா முழக்கத்தோடு பெருமாளை தரிசித்தனர். சேலம் கோட்டை அழகிரிநாசாமி கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. நூற்று 8 திவ்ய தேசங்களில் முக்கிய வைணவத்தலமான ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் பெரிய பெருமாள் மற்றும் ஆண்டாள் ரங்கமன்னார் வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தனர். இதேபோல சோளிங்கர், திருவண்ணாமலை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள கோயில்களில் சொர்க்கவாசல் திறப்பு வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. சொர்க்கவாசல் திறப்பையொட்டி பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் அதிகாலையிலேயே சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்ட உற்சவர் நம்பெருமான் அதிகாலையில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டதும் கோவிந்தா கோவிந்தா என்று பக்தர்களின் கோஷத்திற்கு மத்தியில் பிரவேசித்தார். ரத்தன அங்கி, பாண்டியன் கொண்டை, கிளிமாலை உட்பட பல்வேறு ஆபரணங்களுடன் எழுந்தருளிய நம்பெருமாளை பக்தர்கள் மனமுருகி வழிபட்டனர். வைகுந்த வாசனே, அருள் தந்து காக்கின்ற பரந்தாமனே, கோவையில் புதிய சர்வதேச ஹாக்கி மைதானத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஆர்எஸ்புரத்தில் 9,67,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 6,500 சதுர மீட்டர் பரப்பளவில் செயற்கை புல்வெளி ஹாக்கி மைதானம் அமைக்கப்பட்டது. இதனை துணை முதலமைச்சர் உதயநிதி பங்கேற்று திறந்து வைத்தார். போட்டியினை துவக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள். ஆஸ்ட்ரோடர்ஃப் எனப்படும் செயற்கை புல்வெளி ஹாக்கி மைதானம் அமைக்கும் இப்பணிகள் மிக குறுகிய காலத்திலேயே முடிக்கப்பட்டுள்ளது. இந்த ஹாக்கி மைதானத்திற்கு FIH எனப்படும் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. கோவை மீது முதலமைச்சருக்கு தனி பாசம் உள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவை ஆர்எஸ்புரத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட சர்வதேச ஹாக்கி மைதானத்தை உதயநிதி திறந்து வைத்தார். பின்னர் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஒட்டுமொத்த இந்தியாவும் உற்றுநோக்கும் வகையில் தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி நடைபெறுவதாக தெரிவித்தார். முத்தமிழர் கலைஞராக இருக்கட்டும், நம்முடைய
மாண்பு முதலமைச்சர் அவர்களாக இருக்கட்டும், என்னைக்குமே இந்த கோவை மேலே எப்பொழுதுமே அவங்களுக்கு தனி பாசம் உண்டு. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற நாள் முதல் அடிக்கடி சொல்கின்ற ஒரே ஒரு விஷயம், வாக்களித்த மக்கள் மகிழும்படி மட்டுமல்ல, வாக்களிக்காத மக்களும் நமக்கு வாக்களிக்காம விட்டுட்டோமே என்று வருந்துகின்ற அளவிற்கு நான் ஆட்சி செய்வேன் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து கூறுவார். அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுமே தமிழ்நாட்டை உற்று நோக்குகின்ற வகையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். சென்னையில் தூய்மை பணியாளர்கள் திமுக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், தனியார் மயமாதலை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 150 நாட்களுக்கு மேலாக தூய்மை பணியாளர்கள் போராடி வருகின்றனர். இந்நிலையில் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்களை காவலர்கள் கைது செய்தனர். கைது நடவடிக்கையின் போது காவல்துறை வாகன சக்கரத்திற்கு அருகே தலை வைத்து படுத்து முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் இடைநிலை ஆசிரியர்கள் 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை எழும்பூர் வட்டார கல்வி அலுவலகம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமான இடைநிலை ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். அப்போது சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கமிட்டனர். தேர்தல் நெருங்கும் வேளையில் திமுக அரசு மீதான மக்களின் அதிருப்தி அதிகரித்துள்ளதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாததால் அரசு ஊழியர்களின் போராட்டங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஆட்சியாளர்கள் மழுப்புவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அம்பேத்கரை மதிக்காத அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் கோயிலில் சாமி தரிசனம் செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். திமுக அரசாங்கம் ஜனநாயகத்தை படுகொலியில் தள்ளுறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காலில் போட்டு மிதிக்கிறாங்க. திமுக அரசாங்கம் அரசியலமைப்பு சட்டத்தையே மதிக்காத ஒரு அரசாங்கம், அம்பேத்கர் அவர்களை மதிக்காத ஒரு அரசாங்கம்னா அது இந்த திமுக அரசாங்கம் தான். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய தெய்வத்தை வணங்குவதற்கான உரிமையை கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த உரிமையை பறிப்பதற்கு இந்த திமுக அரசாங்கம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காலில் போட்டு மிதிச்சிருக்கிறாங்க. இந்த அநியாயத்தை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் சரியான நேரத்தில் அவர்களுக்கு சரியான பாடத்தை போட்டுவார்கள். தங்கம் விலை கடந்த ஒரு மாதத்தில் சவரனுக்கு 11,000 ரூபாய் வரை அதிகரித்த நிலையில் இன்று சற்று சரிந்திருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 3,360 ரூபாய் குறைந்து 1,800 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கம் 420 ரூபாய் குறைந்து 12,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல வெள்ளி விலையும் ஒரே நாளில் கிலோவுக்கு 23,000 குறைந்து 2,58,000க்கும் 1 கிராமுக்கு 23 ரூபாய் குறைந்து 258 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கமும் வெள்ளியும் வரலாறு காணாத உச்சத்தை எட்டிய நிலையில் முதலீட்டாளர்கள் அவற்றை விற்று லாபம் ஈட்ட தொடங்கியிருப்பதாகவும் இதன் காரணமாக அவற்றின் விலை சற்று குறைந்திருப்பதாகவும் நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 3 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகராஜ், ரூபன், பிரபு ஆகிய 3 பேரையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். ஏற்கனவே கைது செய்யப்பட்ட மண்டபம் மீனவர்கள் 3 பேரை விடுவிக்க போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் இலங்கையின் இந்த கைது நடவடிக்கை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கொளத்தூரில் ரெட்டேரி சந்திப்பு அருகே குப்பை மேடாக காட்சியளித்த குடிநீர் வாரிய ஏரி தற்போது சிறந்த பூங்காவாக மாறியுள்ளது. தமிழகத்தின் கலைநயமிக்க ஓவியங்கள், வரலாற்றுச் சுவடுகளை விளக்கும் பதாகைகள், சிறுவர் விளையாட்டு திடல் மற்றும் நடைபயிற்சி பாதை என்று பல சிறப்பம்சங்களோடு இந்த பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. முற்றிலும் புதுப்பொலிவு பெற்றுள்ள இந்த கொளத்தூர் ஏரி பூங்காவை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரும் ஜனவரி 10ஆம் தேதி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார். ஆவடி காவல் ஆணையரகத்தில் 2025ஆம் ஆண்டு கொலை குற்றங்கள் 33%, சாலை விபத்துகள் 60% குறைந்துள்ளதாக காவல் ஆணையர் சங்கர் தெரிவித்துள்ளார்.
பட்டாபிராமில் புதிய சோதனைச் சாவடியை திறந்து வைத்த அவர் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். கொடைக்கானலில் குளிர்காலத்தில் ஒவ்வொரு நாளும் அதிகாலை பொழுது கண்கவர் காட்சிகளுடன் தொடங்குகின்றது. குறிப்பாக கதிரவன் உதிக்கும் வேளையில் மலைகளை உரசிச் செல்லும் இந்த கண்கவர் மேக ஊர்வலத்தை கோக்கஸ் பள்ளத்தாக்கிலிருந்து சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்கின்றனர். மலைப்பகுதிகளின் ஊடே நகரும் மேக கூட்டங்கள் கடல் அலைகளைப் போல காட்சியளிக்கின்றன. புதிய தலைமுறை தனித்து பதிவு செய்த இந்த டைம்லாப்ஸ் காட்சிகள் கொடைக்கானலின் ரம்யமான அழகை நமக்கு விருந்தாக்குகின்றன. கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகள் கோக்கஸ் பள்ளத்தாக்கிலிருந்து இது போன்ற அற்புதமான சூரிய உதய காட்சியை ரசிக்க தவறாதீர்கள். தமிழக கூட்டுறவு நியாய விலைக் கடை பணியாளர்களுக்கு புதிய ஊதிய நிர்ணயம் செய்வது தொடர்பான முக்கிய பேச்சுவார்த்தை வரும் ஜனவரி 2ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளர் வீரப்பன் தலைமையில் 10 பேர் கொண்ட குழு தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளது. விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கான சம்பள உயர்வு, தனித்துறை உருவாக்கம் போன்ற நீண்டகால கோரிக்கைகள் குறித்து இதில் விவாதிக்கப்படும். சென்னை கூடுதல் பதிவாளர் அலுவலகத்தில் தொடங்கும் இந்த கூட்டத்தில் பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முக்கிய முடிவுகள் எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறவர் இனத்தை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க மத்திய அரசு காலதாமதம் செய்வதை கண்டித்து சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிபிஎம் மாநில செயலாளர் பி. சண்முகம் கலந்து கொண்டார். தமிழகத்தில் கஞ்சா விற்பனை அதிகரிப்பால் சிறார்கள் போதைக்கு அடிமையாகுவதாகவும் திருத்தணி சம்பவம் இதற்கு சான்றாக உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் இடைநிலை ஆசிரியர்களின் சமவேலைக்கு சம ஊதியம் கோரிக்கையை அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரின் 12ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தஞ்சையில் காவிரி உரிமை மீட்புக் குழு சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் பங்கேற்ற ஒருங்கிணைப்பாளர் மணியரசன் விளைநிலங்களை அளிக்கும் சிப்காட் திட்டங்களை அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மரபுவழி வேளாண்மை செய்பவர்களுக்கு நிதி உதவி அளித்து அதனை ஊக்கப்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் மேகதாது அணை கட்டுமானத்தை தடுக்க தமிழக அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இயற்கை வேளாண் அறிஞர் நம்மாழ்வாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவர் ஆற்றிய பணிகளை நினைவுகூர்ந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். நம்மாழ்வார் மண்ணை காக்கவும் பாரம்பரிய விதைகளை மீட்கவும் வாழ்நாள் முழுக்க போராடிய மண்ணுரிமை போராளி என்றும் வேப்ப மரத்தின் காப்புரிமையை போராடி பெற்றுத் தந்தவர் என்றும் சீமான் புகழாரம் சூட்டியுள்ளார். இளந்தலைமுறையை இயற்கை வேளாண்மையை நோக்கி திருப்பிய முன்னத்தி ஏர் நம்மாழ்வார் என்றும் பாராட்டி பதிவிட்டிருக்கிறார். சென்னையின் முக்கிய அடையாளமான வண்டலூர் அறிஞரண்ணா உயிரியல் பூங்கா தற்போது முறையான பராமரிப்பு இன்றி பிளாஸ்டிக் கழிவுகளால் சூழப்பட்டு வருவது விலங்கு ஆர்வலர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 600 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த பூங்காவில் ஒரு நபர் சுற்றி பார்க்க 500 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டாலும் பூங்கா முழுவதும் நெகிழி பைகளும் தண்ணீர் பாட்டில்களும் சிதறி கிடக்கின்றன. குறிப்பாக மான்கள் குப்பையில் கிடந்த பேப்பர் கப்புகளை உண்ணும் அவல காட்சி காண்போரை கண்கலங்க வைக்கிறது. மற்றொருபுறம் சங்கர் என்ற 24 வயது ஆண் சிங்கம் தற்போது எலும்பும் தோலுமாக மெலிந்து காணப்படுவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பூங்கா அதிகாரிகள் கூறுகையில் வயது மூப்பு காரணமாகவே சிங்கம் மெலிந்துள்ளதாகவும் அதற்கு தேவையான 9 கிலோ இறைச்சி தினசரி வழங்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். குப்பை தொட்டிகள் நிரம்பி வழிவது, நிர்வாகத்தின் அலட்சிய போக்கு, அசுத்தமான நீர்நிலைகள் என்று பூங்காவின் சூழல் நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதாக பார்வையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பூங்காவில் உள்ள விலங்கினங்களை பாதுகாக்கவும் வண்டலூர் பூங்காவை மீண்டும் நெகிழி இல்லாத தூய்மையான மண்டலமாக மாற்றவும் தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகும்.
மேற்கு வங்கத்தில் பாஜகவை ஆட்சியில் அமர்த்த மக்கள் தயாராகிவிட்டனர் என கொல்கத்தாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் குறித்து வியூகம் வகுப்பதற்காக 3 நாள் பயணமாக கொல்கத்தா சென்றுள்ள அமித் ஷா கொல்கத்தாவில் செய்தியாளர்களை சந்தித்தார். வங்கதேசத்திலிருந்து சட்டவிரோத குடியேறிகள் வருவதை மம்தா பானர்ஜி ஊக்குவிப்பதாகவும் இதனால் மாநிலமே ஆபத்தான நிலையை சந்திக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது என்றும் அமித் ஷா கூறினார். மாநில அரசு போதிய நிலம் வழங்காததால் வங்கதேச எல்லையில் தடுப்பு வேலை அமைப்பதில் தடங்கல் இருப்பதாகவும் அமித் ஷா குற்றம் சாட்டினார். மாநிலத்தில் பாஜக அரசு அமைந்தால் சட்டவிரோத குடியேறிகளை கண்டறிந்து வெளியேற்றுவோம் என்றும் அமித் ஷா தெரிவித்தார். மேற்கு வங்காளத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மோசடி நடைபெறுவதாக அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். பங்குரா மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய மம்தா பானர்ஜி வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயரில் மக்கள் துன்புறுத்தப்படுவதாக குற்றம் சாட்டினார். தகுதியுள்ள ஒரு வாக்காளர் நீக்கப்பட்டால் கூட டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாகவும் மம்தா எச்சரித்தார். மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சியை மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் அவர் பேசினார். தலைநகர் டெல்லியில் கடுமையான பனிமூட்டம் தொடர்கிறது. இன்றும் 100க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பல விமானங்கள் தாமதமாகி வருகின்றன. மேலும் பல விமானங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளன. டெல்லியிலிருந்து இயங்கும் ரயில்கள் சில மணி நேரம் தாமதமாக இயங்கி வரும் நிலையில் பயணிகள் பாதிக்காமல் இருக்க கூடுதல் ரயில்கள் இயக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. சாலைகளிலும் பனிமூட்டம் காணப்படுவதால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. காற்று மாசு குறியீடு அளவு தொடர்ந்து மோசமான அளவிலேயே நீடிக்கிறது. இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட த்ருவ் NG ரக பயணிகள் ஹெலிகாப்டரின் முதல் பயணத்தை மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தொடக்கி வைத்தார். பொதுத்துறை நிறுவனமான இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இதனை தயாரித்துள்ளது. 5.5 டன் எடையுள்ள இந்த ஹெலிகாப்டர் இந்திய சூழல்களுக்கு ஏற்ப தயாரிக்கப்பட்டுள்ளது. த்ருவ் NG ஹெலிகாப்டர் இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டுள்ளது என்பதால் இந்திய வான் போக்குவரத்து துறையில் இது அடுத்த கட்ட முன்னேற்றம் என அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். நீண்ட தூர இலக்குகளை தாக்கும் வல்லமை கொண்ட புதிய பினாக்கா ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. இது இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பால் முழுமையாக உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டது. ஒடிஷா மாநிலம் சந்திப்பூரில் உள்ள ஏவுதளத்தில் இந்த சோதனை நடைபெற்றது. ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள பினாக்கா லான்ச்சர்களை கொண்டே இதனை இயக்க முடியும் என்பது இதன் தனிச்சிறப்பு. இந்த ஏவுகணை இலக்கை மிக துல்லியமாக தாக்கியதாக ராணுவ அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் வெற்றியின் மூலமாக இந்திய ராணுவம் எதிரி எல்லைக்குள் வெகு தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்க முடியும். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 3 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகராஜ், ரூபன், பிரபு ஆகிய 3 பேரையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். ஏற்கனவே கைது செய்யப்பட்ட மண்டபம் மீனவர்கள் 3 பேரை விடுவிக்க போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் இலங்கையின் இந்த கைது நடவடிக்கை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக தமாக தலைவர் GK வாசன் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் GK வாசன் தெய்வ வழிபாடு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் இணைய வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழர்களின் தொன்மை வெளிவருவதை மோடி எதிர்க்கிறார், வஞ்சிக்கிறார் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் இனிமேல் பேசக்கூடாது என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள அன்னூரில் சுயசார்பு பாரதம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழிசை சவுந்தரராஜன் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 11வது கீழடி அகழாய்வுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கியுள்ளதை குறிப்பிட்டு அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் சோழீஸ்வரர் கோயிலில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெய்வ வழிபாடு செய்தார். அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது.
தொடர்ந்து கோயில் கட்டடக்கலையை பார்வையிட்டார். பின்னர் இந்திய தொல்லியல் துறை சார்பில் அமைக்கப்பட்ட மெய்நிகர் காட்சி கூடத்தின் ரிப்பன் வெட்டி தொடக்கி வைத்த ஜெய்சங்கர் சித்தன்னவாசல் குகை ஓவியங்களை தனது மனைவியையும் பார்க்க கூறி மகிழ்ந்தார். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு கிருஷ்ணகிரி நவநீத வேணுகோபால சுவாமி கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. சிறப்பு அலங்காரத்தில் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளிய பெருமாளை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து மத நல்லிணக்கத்தை உணர்த்தும் வகையில் பக்தர்களுக்கு கிருஷ்ணகிரி இஸ்லாமிய மிலாது நபி விழாக்குழு சார்பில் தண்ணீர், ஜூஸ், பிஸ்கட் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. திருத்தணி முருகன் கோயிலில் திருப்படி திருவிழா மற்றும் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு இன்று முதல் 3 நாட்களுக்கு மலை கோயிலுக்கு ஆட்டோக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மலைப்பாதையில் நிலவும் இட நெருக்கடி மற்றும் வாகன நெரிசலை தவிர்க்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பக்தர்களின் வசதிக்காக மலை அடிவாரத்திலிருந்து கோயில் சார்பில் இலவச பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை புறநகர் ரயில் சேவையை மேம்படுத்த 1270 கோடி மதிப்பிலான 3 புதிய ரயில் பாதைகளை அமைக்க ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி தாம்பரம் செங்கல்பட்டு இடையே 713 கோடி ரூபாயில் 4வது புதிய ரயில் பாதை அமைக்கப்பட உள்ளது. அத்திப்பட்டு கும்மிடிப்பூண்டி இடையே 375 கோடி மதிப்பிலும், அம்பத்தூர் வில்லிவாக்கம் இடையே 182 கோடி மதிப்பிலும் புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்பட உள்ளன. தூத்துக்குடி, கோவை, ராமேஸ்வரம் உட்பட 65 விரைவு ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி வெளியாகியுள்ள புதிய கால அட்டவணையில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் 65 விரைவு ரயில்கள், 14 குறுகிய தூர ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 5 முதல் 85 நிமிடங்கள் வரை பயண நேரம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கோவை, ராமேஸ்வரம், தூத்துக்குடி, மேட்டுப்பாளையம், கொல்லம், தாம்பரம் இடையிலான ரயில்களின் பயண நேரம் 50 நிமிடங்கள் வரை குறைக்கப்பட்டுள்ளது. தென்னக ரயில்வேயின் புதிய கால அட்டவணை குறித்து ரயில் பயணியர் சங்க நிர்வாகிகள் ஏமாற்றம் தெரிவித்துள்ளனர். அதில் புதிய ரயில் சேவை, கூடுதல் நிறுத்தம் போன்ற அறிவிப்புகள் இல்லை என கூறியுள்ள அவர்கள் ஏற்கனவே அமல்படுத்தப்பட்ட திட்டங்களே புதிய அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். அதேபோல சென்னை எழும்பூரிலிருந்து நெல்லை செல்லும் வந்தே பாரத் ரயிலின் நேர மாற்றம் IRCTC இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் நிலையில் அதுகுறித்து புதிய கால அட்டவணையில் இல்லாததால் குழப்பம் ஏற்படுவதாகவும் ரயில் பயணியர் சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். ஆவடி காவல் ஆணையரகத்தில் 2025ஆம் ஆண்டு கொலை குற்றங்கள் 33 விழுக்காடும், சாலை விபத்துகள் 60 விழுக்காடும் குறைந்துள்ளதாக காவல் ஆணையர் சங்கர் தெரிவித்திருக்கிறார். பட்டாபிராமில் புதிய சோதனைச் சாவடியை திறந்து வைத்த அவர் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். நெல்லை மாவட்டம் அரிகேசவநல்லூரில் திறந்தவெளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல்மணிகள் முளைத்து சேதமடைந்துள்ளன. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் கொள்முதல் நிலையத்திற்கு வெளியே அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. கடந்த மாதம் பெய்த மழையில் நனைந்த நெல்மணிகள் முளைக்க தொடங்கி சேதமடைந்து வருகின்றன. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட இடத்தை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள கோயிலாறு அணை பகுதியில் முதல் முறையாக மிகப்பெரிய ராஜநாகம் ஒன்று தென்பட்டுள்ளது. அணை நுழைவு வாயிலின் தடுப்புச் சுவர் அருகே ராஜநாகம் சுருண்டு கிடக்கும் வீடியோ வெளியாகி பணியாளர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பகுதி வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் பொதுமக்கள் அணை பகுதிக்கு செல்ல ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் போலி மருந்து விற்பனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் போலி மருந்து விற்பனை செய்த மருந்து கடைகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய அதிமுகவினர் பேரணியாக சென்று மருந்து கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. அதிகாலை 1:30 மணியளவில் கோயில் ஜீயர்கள் முன்னிலையில் அர்ச்சகர்கள் ஆகம முறைப்படி வேத மந்திரங்கள் விளங்க சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. இதனிடையே வைகுண்ட ஏகாதசி துவாதசியையொட்டி கோயிலுக்கு உள்ளேயும் வெளியேயும் பல வண்ண மலர்கள் மற்றும் மின் விளக்குகளால் செய்யப்பட்ட அலங்காரம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது.
உலக நாடுகள் அழிவுக்காக அல்லாமல் வளர்ச்சிக்காக முதலீடு செய்ய வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் தனது புத்தாண்டு செய்தியில் வலியுறுத்தியுள்ளார். உலகெங்கிலும் போர் மற்றும் மோதல்களால் மனித துயரம் அதிகரித்து வரும் நிலையில் உலகளாவிய ராணுவ செலவு $2.7 டிரில்லியன் உயர்ந்துள்ளது குறித்து அவர் கவலை தெரிவித்துள்ளார். ராணுவ செலவில் ஒரு சிறு பகுதியை ஒதுக்கினால் கூட உலக பசியை போக்க முடியும் என குறிப்பிட்ட அவர் போர்களை விட வறுமையை ஒழிக்க முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றார். பிரேசிலின் புகழ்பெற்ற கோபகபானா கடற்கரையில் கடல் தேவதையான ஏமன்ஜாவுக்கு ஆண்டு இறுதி பாரம்பரிய ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. வெள்ளை நிற ஆடைகள் அணிந்திருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பூக்கள், கடிதங்கள் மற்றும் வாசனை திரவியங்களை கடலில் காணிக்கையாக செலுத்தி வழிபட்டனர்.